சிவனடி சேர்வோம். அருணாச்சல சிவ நமச்சிவாய, அருணாச்சல சிவ நமச்சிவாய, அருணாச்சல சிவ நமச்சிவாய, அருணாச்சல சிவ நமச்சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா, எல்லாம் அளிக்கும் சிவாயனா. அண்ணாமலைக்கு அரோகரா, எல்லாம் அளிக்கும் சிவாயனா. அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலை, பிடிக்கொரு லிங்கம் பர்வதமலை. நமது பாரத புண்ணிய பூமியில் பிறந்ததற்காக நாம் இறைவனுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். பிறவாத வரம் வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல், என்றும் உம்மை மறவாத வரம் வேண்டும் என்று தெய்வ திருமங்கை காரைக்கால் அம்மையார் சொன்னது போல், நமக்கு மறுபிறவி வாய்த்தால் அது நமது தெய்வீக தேசத்திலேயே வாய்க்க வேண்டும். நமது தேசமெங்கும் ஆயிரம் ஆயிரம் ஆலயங்கள், அவைகளில் உறைந்திருக்கும் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள். அந்த அற்புதங்களை தரிசிக்க நமக்கு 1000 கண் வேண்டும், 1000 ஆயிரம் பிறவி வேண்டும். அண்ணாமலையை வலம் வருவோம், அந்தமிலான் திருவடி சேர்வோம். அண்ணாமலையை வலம் வருவோம், அந்தமிலான் திருவடி சேர்வோம். அந்தமிலானடி நமச்சிவாய, அந்தமிலானடி நமச்சிவாய, அந்தமிலானடி நமச்சிவாய. இப்பிறவியின் பயன் என்று நமக்கு மிஞ்சப்போகும் இன்பம் எதுவாக இருக்கும்? ஆலய தரிசனமின்றி வேறொரு ஆனந்தம் எதுவாக இருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள். தேக ஆரோக்கியம் தீர்வதற்குள், முதுமையின் வரவேற்பு நமது தேகத்திற்கு வருவதற்குள் நாம் சென்று தரிசிக்க வேண்டிய அற்புத ஆலயங்கள் நமது தேசமெங்கும் நிறைந்திருக்கின்றன. பர்வதமலையை ஆன்மீகத்தின் பரவசமலை என்றே அழைக்கலாம். அத்துணை அற்புதங்களை தன்னகத்தே கொண்டது இந்த மகாமலை. மேகங்கள் நமக்கு கீழே மிதந்து போகும் பர்வதமலையின் அதிகாலை வனப்பை வார்த்தைகளுக்குள் வடிக்க இயலாது. சூரிய உதயமும் அஸ்தமனமும் பார்க்க பார்க்க பரவசம் தரும் பேரழகு. ஒவ்வொரு தடவையும் வர 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 வாயடி வாயாக வாழை மரம் எப்படி கண்ணு குட்டி போட்டுக்கினே இருக்குதோ அது மாதிரி என் வாழ்க்கை என்பது அமைதி கிடைத்தது. அமைதி என்பது யாராலும் கொடுக்க முடியாத வஸ்து. அந்த அமைதியை கொடுத்த மலை பர்வதமலை. ஈஸ்வரன் இமயத்திலிருந்து தென் தமிழகத்திற்கு வந்தபோது முதல் அடி எடுத்து வைத்த திவ்ய கஷேத்திரம் இந்த பர்வதமலைதான். ஆஞ்சநேயர் இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை தென்பகுதிக்கு சுமந்து வந்தபோது விழுந்த ஒரு கல் துளிதான் இந்த அற்புத மலை. 7 ஜடை பிரிவுகளைக் கொண்ட இந்த மலை தீராத நோய் தீர்க்கும் மூலிகை களஞ்சியமாக விளங்குகிறது. தவ வாழ்விற்கு சித்தர்கள் தேர்ந்தெடுக்கும் அமைதியின் உறைவிடங்களில் ஒன்றாக விளங்கும் வேதமலை இந்த திருமலை. இப்போதும் எப்போதும் சித்தர்கள் இங்கு நடமாடுவது பர்வதமலை சென்று வந்த பக்தர்களின் அனுபவங்களிலிருந்து தெரிய வரும் ரகசியம். நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரேங்க. பேர் திருக்காமாச்சாரி. 13வது தடவை வரேங்க ஐயா. இந்த அம்மா கிட்ட வந்துட்டு போனாக்கா எல்லாம் உடம்பு சுத்தம், மனசு சுத்தம், எதுவும் நல்லபடியாக இருக்குது.
இங்குள்ள உள்ளார்ந்த நூற்றுக்கணக்கான குகைகளில் இப்போதும் பல சித்தர்கள் தவநிலையில் நிலைத்துள்ளார்கள். 3000 அடி உயரமுள்ள செங்குத்தான கடப்பாறைப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாயப்படி என சிலிர்க்க வைக்கும் பயண அனுபவத்தை உலகின் வேறெங்கும் அனுபவிக்க இயலாது. மலைப்பயணத்தில் கடப்பாறைப்படி வரை பைரவர் துணையாக வருவது மெய்சிலிர்க்க வைக்கும் உண்மையாகும். இந்த இடத்துல சஞ்சீவி மலைன்னு சொல்லிட்டு இந்த மூலிகை காற்று சுத்தரும் வீசுது. இதனால பல நோய்கள் எல்லாம் மாறுது. போகிறவங்களுக்கு தொழில் மாற்றங்கள்லாம் உடனே வருது. இதனால எல்லாருக்கும் ஒரு நன்மைகள் நடக்குது. எல்லா இடத்துலையும் போயிட்டு எங்கேயும் பலன் தெரியாதவங்க இந்த இடத்துல போனால் கண்டிப்பாக அம்மனால ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் நல்லா தெரிய வருது. அமாவாசையில் அன்பர்கள் செல்லும் மலைப்பயணத்தில் அடிவாரம் முதல் உச்சி வரை ஒளிரூபமாக இறைவன் காட்சி தரும் அற்புதம் புண்ணிய பிறவிகளுக்கு மட்டுமே கிட்டும் அதிசயமாகும். மலை உச்சியில் அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் நடுஜாம வேளையிலும் தாரை தப்பட்டை, மேளம், சங்கு, க்ஷேமகலம் ஓசைகள் அடிவார மக்களுக்கு அத்துப்படியான ஆதி சிவனின் ஒளி விளையாடல்கள். மனித உடலில் 6 ஆதாரங்களைக் கடந்து குண்டலினி சக்தியானது உச்சியில் உறைந்திருக்கும் சதா சிவத்துடன் சங்கமிப்பது போல் கடலாடி மெத்தகமலை, குமரி நெட்டுமலை, கடப்பாறை மலை, கணக்கச்சி ஓடைமலை, திரிசூலமலை, ஆலயமலை ஆகிய 6 மலைகளையும் கடந்த பின்னரே நாம் அடைய முடியும் அபூர்வ மலை இந்த பர்வத மலை. இது உயிருள்ள சஞ்சீவு பர்வத மலை. இந்த மலை தொட்டாலுமே எல்லா தோஷங்களும் நிவர்த்தனையாகும். நினைச்ச காரியம் ஜெயமாகும். அவங்களுக்கு அந்த நேரகாலம் அமைப்பு இருந்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். இல்லை என்றால் தடங்கள் ஏற்படும். அந்த இடம் அம்மாவை வணங்கிட்டு போன உடனே நினைச்ச காரியம் ஜெயமாகும். சஞ்சீவு மூலிகை எப்படியாப்பட்ட நோய்களாக இருந்தாலும் படி ஏற ஏற நோய்களாக விடுதலை ஆகிடும். நல்ல உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். மூதேவிகள் ஒதுங்கும். சூனியவள் எப்படியாப்பட்ட சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் ஒதுக்கக்கூடிய பவர் உண்டு அந்த மலை. சிறிய உச்சி கோவிலின் முதல் அறையில் விநாயகர், வள்ளி தேவசேன சமேத முருகர், வீரபத்ரர், காளி ஆகியோரும், 2வது கருவறையில் ஸ்ரீ மல்லிகார்ஜுனரும், 3ஆம் கருவறையில் புன்னகை தவழும் முக அலங்காரியாக ஸ்ரீ பிரம்மராம்பிகை அம்மனும் எழுந்தருளி இருக்கின்றனர். எப்போதும் மலர்வாசம் மணக்கும் இவ்வாலயத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் மாமன்னன் நன்னன் தொடர் வழிபாடு செய்ததாக மலைப்படுகடாம் என்னும் ஆதி நூல் தெரிவிக்கிறது. 9 அடி ராஜநாகம் சிவனையும் அம்பாளையும் வலம் வரும் இந்த திருத்தலத்தில் பிரதோஷம், சித்ரா பௌர்ணமி, ஆடி 18, ஆடிப்பூரம், கார்த்திகை தீபம், மார்கழி மாத பிறப்பு, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன. 48 பௌர்ணமிகள், 48 அமாவாசைகள் தொடர்ந்து பர்வதமலை வரும் பக்தர்களுக்கு ஞான தீட்சை கிட்டுவது திண்ணம் என்று நம்பப்படுகிறது. சென்னை எழும்பூர் பக்தர் குழுவின் 11வது பயணமாக அருள்தரும் ஸ்ரீ பர்வதமலை வந்திருக்கிறோம். இமயமலை தோன்றி பல கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகாக தோன்றியது விந்தியமலை என்று கூறப்படுகிறது. இப்பொழுது பர்வதமலை அதுக்கு 3வது பர்வதமலை என்றுதான் போற்றப்படுகிறது. பர்வதமலை தென்காலம் என்றும் சிவன் முதல் கால் வைத்தது ஒரு காலடி இதுவும் திருவண்ணாமலை காலடியும் வச்சது. திருவண்ணாமலையோட காலம் 260 கோடி என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த 260 கோடியும் பர்வதமலை அதே காலம்தான் என்று கூறப்படுகிறது. இங்க உள்ள சிவனுடைய பெயர் மல்லிகார்ஜுனன் என்றும் பிரம்மராயம் என்றும் போற்றப்படுகிறது. சஞ்சீவி பர்வத மலைக்கு குடும்பத்துடன் சென்று இரவில் தங்கி அதிகாலை வழிபாடு செய்பவர்களின் வாழ்க்கை சட்டென மேன்மையடைகிறது. பர்வத மலையில் நெய் தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தால் கீழே பூமியில் உள்ள கோவில்களில் 365 நாட்கள் பூஜை செய்த புண்ணிய பலன்கள் கிடைக்கும். ஆலயத்தில் வாசற்கதவு கிடையாது. வடநாட்டில் யாத்திரை செல்லும் பக்தர்களே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது போல இங்கும் அவரவரே நேரடியாக அபிஷேகம், அலங்காரம், பூஜை செய்யும் பாக்கியம் பெரும் பாக்கியம். கோவிலில் அர்ச்சகர் கிடையாது. சிவாய அந்தமிலானடி நமச்சிவாய, அண்ணாமலைக்கு அரோகரா,
தெய்வீக பர்வத மலை வந்து யார் வந்தாலும் சதான் சிவனுடைய அனுகிரகமும் அம்பாளுடைய அனுகிரகமும் இந்த சப்த ரிஷிகளுடைய அனுகிரகமும் பச்சம்மா ரேணுகா பரமேஸ்வரி வனதுர்காவுடைய அனுகிரகமும் இங்கே வந்து அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். பர்வதமலை, திரிசூலமலை, சஞ்சீவிகிரி, மல்லிகார்ஜுனர் மலை, பர்வதகிரி, கந்தமலை, தென் கைலாயம் என்னும் பல்வேறு திருப்பெயர்களைக் கொண்ட பர்வதமலைக்கு வாழ்வில் ஒருமுறை சென்று வருவது பூர்வ ஜென்ம புண்ணியமாகும், பாவங்கள் போக்கும் பரிகாரமாகும். மலைக்கு வருபவர்கள் வெள்ளை, மஞ்சள், காவி உடையணிந்து வருவது சிறப்பாகும். மலைக்கு வருபவர்கள் உணவு, தண்ணீர், போர்வை, கைவிளக்கு, தீபமிட எண்ணெய் மற்றும் பூஜை பொருள்கள் வாங்கி வருவது அவசியம். சகல நோயும் தீர்க்கும் பாதாள சுனை தீர்த்தம் உண்டு. சுனையில் கீழே சூட்சும தேகத்தால் செல்லக்கூடிய வழி உள்ளது. சித்தர்கள் தங்கும் தாமரை தடாகம், வாழைத் தோட்டம், காராம்பசு உள்ளது என முதியவர்கள் கூறுகின்றனர். திருவண்ணாமலையிலிருந்து வடமேற்கில் 30 கிலோமீட்டர் தூரத்திலும், வட்டத் தலைநகர் செங்கத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலும், போலூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தென்மேற்கிலும் அமைந்துள்ளது பரவச மலையான இந்த பர்வத மலை.